ஸ்கேம்டு. ஆனால் நம்ம ஃப்ரெண்டு தான் ஏமாந்துட்டாங்க. அந்த ஜோக்கர் தான் ஏமாந்துட்டார். அங்கே போய் சாப்பிட்லான்னு நினச்சிருந்தோம். ஆனால் ஒரு தோசையே 120 ரூபா கேட்குறாங்க. இன்டர்வியூ நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணல. நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பேசி உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இப்போ ப்ரெசென்ட்டு டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்குன்னா ஆல்மோஸ்ட்டு 5 o'clock ஆகிட்டுருக்கு. இப்போ ப்ரெசென்ட் நம்ம இவ்வளோ அர்லியாக எங்கடா போயிட்டுருக்குன்னு உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும் கைஸ். நான் இதெல்லாமே போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட்டு டைம் ஆகிடுச்சு, எல்லாமே லேட்டு கைஸ். இப்போ ஷூ போட்டு கிளம்ப வேண்டியதான். எவ்வளோ ஷூ காணுமே கைஸ். போக போக நம்ம எங்கே போகிறோம், எதுக்காக இப்போ ப்ரெசென்ட் இந்த vlog ஷூட் பண்ணிட்டுருக்கெல்லாம் உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். இப்போது ப்ரெசென்ட் நான் என்னடா நீ இவ்வளோ ஹரிபரியாக எங்கே போயிட்டுருக்கடான்ட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்குங்க. நான் இப்போ ரொம்ப பொறுப்பான ஆளாக ஆகிட்டேன். வர வர ஒரு 2 மாதம் வந்து ரொம்ப பொறுப்பான ஆளாகிட்டேன். அதனால தான் இப்போ ப்ரெசென்ட் நம்ம இன்டர்வியூ போயிட்டுருக்கோம். அது எங்கன்னா பெங்களூர் தான் போயிட்டுருக்கோம் கைஸ். யாராவது நம்ம கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ராவல் பண்ணிட்டு வராங்கன்னா அது உங்களுக்கு நான் அங்கே போய் காட்டுறேன். இப்போது ஆல்மோஸ்ட் 5 மணிக்கே ஒரு பஸ்ஸு பிடிக்க வேண்டியது. அதெல்லாம் ரொம்ப பெரிய கூத்தாயிடுச்சு கைஸ். நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 hour சரியான கான்ஃபரன்ஸ் கால், அது இது சண்டை கிண்டை எல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு நான் உங்களுக்கு பஸ்ஸில் போகிறப்ப நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை ஆச்சுன்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வண்டி அங்கே 5 o'clock தான் ஆரம்பிக்கிறது. இங்கேருந்து பஸ்ஸில் தான் போக போகிறோம். பஸ்ஸில் இங்கேருந்து கிருஷ்ணகிரிலேருந்து அப்படியே பெங்களூர் கிட்டத்தட்ட ஒரு 100 kilometers தான் இன்றைக்கி மேக்ஸிமம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதனால் மைக் இல்லை, வாய்ஸ் எப்படி கேட்குதுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி வாங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க நம்ம போகலாம். ஆல்மோஸ்ட் வண்டியில் வந்து நம்ம வண்டி ஆர்டிசி வண்டிக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதில் அவங்க முன்னே சொல்லியிருந்தாங்க நான் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். நிறைய பேர் இருக்கிறதுனால சொல்லிட்டு எதுவுமே பேச முடியல. கொஞ்சம் கூச்சம் சொல்லுமா பேசலாம். இப்படி யாரை ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்மளோட 2 க்ளோஸ் ஃப்ரெண்டும், அவங்க 2 பேர் அங்கே ஒர்க்கும் இங்கே ஒர்க்கும் இருக்காங்க. இதுக்கப்புறமா எங்கேருந்து போயிட்டு நம்ம கிருஷ்ணகிரிக்கு தான் நம்ம போயிட்டு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு ஒன்றும் காலையில் டீ கூட குடிக்கல கைஸ். இப்போ ப்ரெசென்ட் டைமில் போயிட்டு இருக்குதுன்னா ஆல்மோஸ்ட் 5:28 AM ஆளுகள். நான் ஒரு வாட்டி கூட 5 மணிக்கு இறந்ததில்லை. இந்த இன்டர்வியூக்கு இந்த ரைடுக்கு தான் நான் இவ்வளோ சீக்கிரமாக இருந்துட்டு கைஸ். ஆல்மோஸ்ட் வந்து கிருஷ்ணகிரிக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. இப்போது நான் உங்களுக்கு முன்னே சொல்லியிருந்தேன் நம்ம கூட யாராவது ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர், இவர் இன்னொருத்தர் வரேன்னு சொல்லிட்டாரு. லாஸ்ட் மூமெண்ட்டில் கை விட்டார் கைஸ். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது காமன் இஷ்யூ தான். நம்ம கேங்கில் நடக்கிற வேண்டிய இஷ்யூ தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. கண்ணு தொடுறான் தூங்கிட்டு வந்துருக்கணும் கைஸ். நான் பெருசாக எந்த வ்ளாகுமே பண்ணதில்லை. குப்பம்லேருந்து கிருஷ்ணகிரிக்கு வந்துட்டுருக்கு. டோட்டலாகவே பயங்கர ஸ்லீப்பி தான் இருந்தேன். நான் உங்களுக்கு இன்ட்ரோ வ்ளாக் எடுக்கிறப்ப நீங்கள் நினச்சி பார்த்துருந்தேன், டோட்டலாக தூங்கிட்டு தான் இருந்துருப்பேன். ஓகே, இதுக்கப்புறமா போய்ட்டு ஒன்று டீ காஃபி ஏதோ குடிச்சிட்டு இதுக்கப்புறமா தான் நாங்கள் பெங்களூர் வண்டி தேட போகிறோம், ஓகேங்களா? இப்போ ப்ரெசென்ட் நாங்கள் எந்த கம்பெனிக்கு போகிறோம் அது சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா. பெங்களூரில் எந்த லொக்கேஷன்? எலக்ட்ரானிக் சிட்டி. அங்கே தான் நாங்கள் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண போகிறோம் கைஸ். கம்பெனி பேர் வந்து சொல்லக்கூடாது, அது அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? நம்ம ஃப்ரெண்டு கைஸ் தான் ப்ரெசென்ட்டு டீ ஆகிட்டு இருக்குது. இங்கே மேலே பாருங்கள் டிப்டாப்பாக நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே பயங்கர டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் மேலே கீழே இன்டர்வியூக்கோசரம் புது கைஸ். மசாலா அரைச்சிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, கப்புன்னு ஏமாற்றிட்டாங்க. இங்கே பாருங்கள், இது எம்ஆர்பி ப்ரைஸ். அங்கே அப்படியே பாருங்கள், எம்ஆர்பி ப்ரைஸ் 15 தான். ஆனால் இந்த பிஸ்கெட் என்ன இது கேக் வந்து 20 rupees சார்ஜ் பண்ணிட்டாங்க. இது நம்ம ஃப்ரெண்டு தெரியாமல் கிழிச்சிட்டான். இது அவன் ரிட்டர்ன் பண்ணலையா. இது 1 ரிட்டர்ன் ஆகலை, நாங்கள் ஏதோ வந்துட்டோம், ஏமாற்றிட்டாங்க. காலையிலே 15 ரூபா 20 ரூபான்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்க. நல்லா
எல்லாம் ஏமாத்துறாங்க. வெளியூருக்காரங்க வந்தால் ஒரு ரேட்டு, உள்ளூருக்காரங்க வந்தால் ஒரு ரேட்டு. அது நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் இந்த மாதிரி நடக்குது பார்த்தீங்களா? இது ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த மாதிரி அற்புதம்லாம் நான் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி எதுவுமே ஃபேஸ் பண்ணதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பாருங்கள், சம்பவம் நடந்துருச்சு. ஸ்கேம்டு. ஆனால் நம்ம ஃப்ரெண்டு தான் ஏமாந்துட்டாங்க. அந்த ஜோக்கர் தான் ஏமாந்துட்டார். சரி, விட்டு தள்ளுங்க. காமனாக எல்லாம் நடக்கிறது தான். நம்மளும் அதெல்லாம் பார்த்து போயே ஆகணும். காலையிலே 30 ரூபா ஏமாந்துட்டேன். எப்படி இருக்கு அந்த 30 ரூபா ஏமாறல, நீ ஏமாந்த, நீ உன்னை ஏமாத்தி நாங்கள் ஏமாறல. நாங்கள் தெளிவாக தான் இருந்தோங்க. நான் இதுக்கு காசு கொடுத்தேன். ஆனால் அவன் அதை எடுத்து வச்சுன்னு உடனே 20 ரூபாய் காலையில் அநியாயமும் பயங்கரமாக சரியான சம்பவம் ஆயிடுச்சு. அவரு நான் ஃபர்ஸ்ட் மொத்தத்துக்கு நான் பே பண்ணேன். அது வச்சுன்னு அவர் போய் ஒரு காசு எடுத்தாந்து கொடுத்து எங்களை ஸ்கேம் பண்ணுறதுக்கு பார்த்தாரு. அநியாயமாக ஒரு 30 ரூபா காலையில ஏமாத்திட்டு டேய் வீடியோ போயிட்டு இருக்கடா. டேய் ஏன்டா தப்பா எடுத்துக்காதீங்க. அது மியூட் பண்ணிடுறேன். சம்பவம் காலையிலே பண்ணிட்டாங்க. நான் இந்த மாதிரி பண்ணுறேன் நானே யோசிச்சு பார்க்கல. ஆனால் லாஸ்ட்டில் தெளிவாயிட்டோம். நம்ம 2த்துக்கு பே பண்ணோம். ஆனால் அவன் என்ன நினச்சான், அதை எடுத்து அங்கே வச்சுன்னு இந்த காசு நான் எட்டுன்னு வந்தப்பா கப்புன்னு மாற்றிட்டான் பார்த்தியா. கைஸ் ஏறி 2 நிமிஷம் கூட அதில் டிக்கெட் வாங்கணும். ஒரு இடத்துல ஓரம் கட்டாங்க கைஸ். இது வந்து சேலம் டு இந்த எலக்ட்ரானிக் சிட்டி போகிற வண்டி தான். இப்போ ப்ரெசண்ட்டு நான் உங்களுக்கு பெருசாக சொன்னதில்லை எந்த இதுக்கு போகிறோன்ட்டு. நான் உங்களுக்கு அப்போயே ஏதோ கொஞ்சம் ரஃபாக சொல்லியிருப்பேன். இப்போ ப்ரெசென்ட் நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா எலக்ட்ரானிக் சிட்டிக்கு தான் போயிட்டுருக்கோம். எலக்ட்ரானிக் சிட்டியில் ஒரு டெக் பார்க்கில் தான் போயிட்டு நம்ம இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 3 பேர் தான் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் எங்களை யார் ரெஃபர் பண்ணாங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 வீக்ஸ்லேருந்து எங்களை எல்லாமே ரெஃபர் பண்ணிகிட்டு இருந்தா. அதான் இன்றைக்கி நீங்கள் வரணுன்ட்டு ஒரு மோட்டிவில் இருந்தால் அதனால தான் சரி அவள் கூப்பிட்டதுனால தான் போயிட்டு வரலான்ட்டு இப்போ நம்ம ப்ரெசண்ட்டு போயிட்டுருக்கோம் கைஸ். ஆல்மோஸ்ட் டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்குன்னா இப்போ தான் 7:30. இன்னும் இங்கேருந்து வசூர்லேருந்து அதுக்கப்புறமா அங்கே எலக்ட்ரானிக் சிட்டி ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hour ஆகிடும். அதுக்காக தான் இங்கே பிரேக் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே ஏன்னா முடிஞ்சால் ஒரு ஸ்நாக் எதுனா வாங்கிட்டு போகலாம், இல்லை நம்ம அங்கே போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? முடிஞ்சால் உங்களுக்கு அங்கே கேமரா இல்லைனா ஃபோன்ஸ் எதுனா அலௌடு இருந்தால் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் நீ எதுனா ப்ரிப்பேர் ஆகிருக்கேன்னா ஒரு அளவுக்கு அவ்வளோதான். நேற்று எல்லாமே ஃபுல்லு இஷ்யூ தான் கைஸ். இவன் என்னன்னா நான் உங்களுக்கு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். இவன் என்னன்னா பஸ்ஸில் போகணுன்ட்டு, அவன் என்னன்னா ட்ரெயினில் போகணுன்ட்டு. 2 பேரும் கிட்டத்தட்ட 3 hour கான்ஃபரன்ஸ் போட்டு எல்லாமே பேசி எல்லாம் ஒரு முடிவு எடுத்து இப்போது இவன் தான் அதில் ஜெயித்தான். இவன் தான் வெற்றிகரமாக ஜெயிச்சுது. அதனால தான் நாங்கள் பஸ்ஸில் வந்துட்டுருக்கோங்க. சரி வாங்க, ஆல்மோஸ்ட் பஸ் எடுக்க போகிறாங்க. நம்மளும் பஸ்ஸில் உட்காந்து கைஸ். இப்போ தான் நம்ம வந்து எலக்ட்ரானிக் சிட்டிக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஆட்டோ பிடிச்சிட்டு தான் நம்ம போய் ஆகணும். நம்ம லொக்கேஷன் சூர்யா வேவ் டெக் பார்க் கிட்டத்தட்ட போனாங்க. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கும் நடக்க முடியாத சோதா பசங்களை வச்சு நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிட்டு போயிருக்கோம். இல்லை இப்போ ப்ரெசென்ட் டைம் வேணும்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9 o'clock தான். இன்னைக்கு எதுவுமே பெருசாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் 2 இருக்குல்ல, இன்னும் அங்கே போய் தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணோம். மேக்ஸிமம் ஒரு 9 மணிக்குள்ளே அங்கே ரீச் ஆகிடலான்னு நினைக்கிறேன். நினைக்கிறது ஒன்று தான். ஆனால் இங்கே அது பேர்லேயே நிறைய இருக்குது. சூர்யா வேவ் இருக்குது, சூர்யா ஆஃபீஸ் இருக்குது. ஒரே பேரில் எக்கச்சக்கமான ஆஃபீஸஸ் எல்லாம் இருக்குது. 250 எங்களுக்கு ஒரு இடத்துக்கு 100 ரூபா. அப்புறம் 50 ரூபா கொடுங்க.
என்ன 1.5 கிலோமீட்டருக்காண்ணா? ஆ ஓஹோ ஓகே ஓகே ஓகே. அவர் 250 ரூபா கேட்டார். எப்படி நாங்கன்னா இழிச்சு வாங்கினாங்களா கொடுத்துட்றதுக்கு? கேட்கணும் ஒரு அளவுக்கு தான் அது. கைஸ் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடுச்சு. இங்கே தான் ஆஃபீஸ். கிட்டத்தட்ட நம்ம அங்கே போய் சாப்பிட்லான்னு நினச்சிருந்தோம். ஆனால் ஒரு தோசை 120 ரூபா கேட்குறாங்க. ஒரு இட்லி 70 ரூபா. அது சாம்பார் இட்லியாக இவ்வளோ பேர் இட்லி 70 ரூபா. நான் அந்த 70 ரூபா இருந்தாவே நம்ம ஊர்லேயே நம்ம பிரியாணி சாப்பிட்றலாம். ஆனால் இங்கே ரொம்ப ரேட்டுண்ணா. ஒரு தோசை எவ்வளோண்ணா? 20. ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. 120 ருபீஸ்க்கு கேட்டு பார்க்குறாரு. இங்கே எங்கே சாப்பாடுக்குன்னு அவள் கேட்டு பார்க்கணும். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் இங்கே ரெஃபர் பண்ணால். அவளுக்கு A to Z நமக்கு தெரியும். அதுக்காக தான் நம்ம அவளுக்கே ஃபோன் பண்ணிட்டு எல்லாம் கேட்கணும் டீட்டெயில்ஸ். ப்ரெசென்ட் இங்கே ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு தள்ளுவண்டி கடை கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு சந்தோஷம்தான். தள்ளுவண்டி கடைக்கு நம்ம தேடணும். எங்கே போய் தேடுறது? போய் தேடலாம். நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேர்ஃபுல்லாக இருங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் ஏமாத்து தான் உங்களை பார்ப்பாங்க. இப்போ எங்களே கிட்டத்தட்ட அந்த அண்ணன் வீடியோ நீங்களே பார்த்துருக்கீங்க. கிட்டத்தட்ட அந்த அண்ணன் 250 நம்மளுக்கு சொன்னாங்க. ஆனால் வேறு அண்ணன் வந்து கிட்டத்தட்ட 100 ருபீஸ், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 150 சேவ் ஆச்சு. அதனால தான் ஒரு இடத்துக்கு போனால் நீங்களும் பார்த்து நிதானமாக எல்லாம் கேட்டு போங்க. இது ஒரு சின்ன சஜஷன் கைஸ். இப்போ தான் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு ஏற்ற பட்ஜெட்டோடு தான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைஸ். ஆல்மோஸ்ட் பட்ஜெட் வந்து 135 தான் ஆச்சு. அப்போது நினச்சி பாருங்கள், நான் அப்போயும் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஒரு தோசை 120 ரூபா. காசே நாங்கள் கிட்டத்தட்ட 3 பேர் சாப்பிட்டோம். நாங்கள் அவ்வளோ கஞ்சத்தனம்னு நினைக்காதீங்க, எங்கள் அவ்வளோ ரேட்டுன்னு நினைங்க, ஓகேங்களா? இப்போ ப்ரெசென்ட்டு இன்டர்வியூ போகிறதுக்கான அங்கே ஆஃபீஸ் நீங்கள் பார்த்துருந்துப்பீங்க. இப்போ அங்கே போயிட்டு நம்ம A to Z ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் கைஸ். எதுக்காக வந்திருக்கோம் என்ன ஏதுன்னு நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளோட ரெஸ்யூம் வந்து அங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்மளை வெயிட் பண்ணியிருப்பாங்க. நம்ம பொறுமையாக சோதிப்பாங்க கைஸ். சோதிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இன்டர்வியூ பண்ணுவாங்க. போயிட்டு அங்கே முடிஞ்சால் உள்ள என்ன கிளிப்பிங்ஸ் வந்தால் நான் உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுறோம், ஓகேங்களா? வாங்க உள்ளே எதுனா இருந்தால் பார்த்து தூக்கிட்டு வரலாம். இல்லைன்னா வந்து வெளியே வந்து நம்ம இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணுமா இல்லையான்ட்டு உங்களுக்கு சாயந்தரம் நான் கண்டினியூ பண்ணுறேன். இருங்க சொல்கிறேன் என்ன நடந்துச்சு கைஸ். இப்போ தான் நம்ம இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணிட்டு வந்தோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இன்டர்வியூ நம்ம பெருசாக இன்றைக்கே இன்டர்வியூ இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை தான் இன்டர்வியூன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இப்போது பேக் டு ஹோம் தான். ஏன்னா நம்ம பெருசாக யாருமே குறை சொல்ல முடியாது இந்த டைமில். ஏன்னா எல்லாருமே எங்களுக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு என்ன சொன்னால் டெய்லி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறேன்னு சொன்னான். ஆனால் நான் இங்கே வந்து பார்த்தா இது வீக்கெண்ட், ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஃப்ரைடே. அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இன்டர்வியூ நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணல. நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் பேசி. ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டோம், ஏதோ ஒன்று பண்ணிட்டு போக வேண்டியதான். இப்போ இங்கே ஏதோ 2 பேர் எங்கேயோ டிசைட் பண்ணிட்டு எங்கே போகிறான்ட்டு. ஒரு கம்பெனிலாம் இன்னொரு கம்பெனி, எங்களுக்கு 1000 கம்பெனி இருக்குது லைனில். அந்த மாதிரி இன்னொரு கம்பெனிக்கு போயிட்டு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணிட்டு வர போகிறது தான். ஏன்னா இப்போ எங்கே போகலாம்? வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு போகலாமா இல்லைனா நெக்ஸ்ட் இன்டர்வியூ? ஓகே நெக்ஸ்ட் இன்டர்வியூ போக போகிறோம். இது ரொம்ப பெரிய பொழப்பாயிடுச்சு எங்களுக்கு. சரி இருங்க, ஃபைனலாக உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் நான் என்ன கூத்தாச்சுன்ட்டு, ஓகேங்களா கைஸ்? ஃபைனலாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. நான் உங்களுக்கு அங்கே பெங்களூரில் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் சொல்லியிருப்பேன். இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறோங்க. என்ன நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் அங்கே போயிருந்தோம். நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ப்ரொசீஜர் பண்ணிட்டு நாங்கள் உள்ள இன்டர்வியூக்கு போயிட்டு அங்கே வெயிட்டிங் ஹாலில் உக்காந்துட்டோம். உக்காண்ட்றப்புறமா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி வீக்கெண்ட்னா இன்றைக்கி ஃப்ரைடே நாளைக்கு சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் இருக்கும். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி வீக்கெண்டு நாங்கள் இன்றைக்கி ஃப்ரெஷருக்குலாம் இன்டர்வியூ பண்ண மாட்டேன், நீங்கள் போயிட்டு மண்டே வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் சரி வேறு என்ன பண்ணுறது வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் வேறு இடத்துக்கு போகலாம், அப்படி போகலாம் இப்படி போகலாம்னு சொல்லியிருந்தாங்க. அது லொக்கேஷன் ஜாஸ்தி 24 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு நாங்கள் ப்ரெசென்ட் இருக்கிற லொக்கேஷனில் அந்த லொக்கேஷன் போகிறதுக்கு. அதனால தான் சரி வாண்ணா, ஏன்னா
கிட்டத்தட்ட ஆஃப்டர்நூன் ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகிடும். மேக்ஸிமம் இந்த செகண்ட் ஷிஃப்ட் வரவங்க எல்லாமே அந்த டைமுக்கு வந்து அங்கே டிராஃபிக் ஜாம் மாட்டிக்கிச்சுன்னா நாங்கள் ரொம்ப லேட் ஆகிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 1 hour நம்ம போயிருந்தோம். அதனால தான் ப்ரெசன்ட் நாங்கள் எப்பவுமே போக முடியல. அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்துட்டுருந்தோம். பின்னாடி வேறு எங்கள் அம்மா சிரிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. சரி இட்டு தள்ளுங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம மண்டே போயிட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். அப்போ நான் இருந்தால் நான் உங்களுக்கு பார்ட் 2 ப்ளாக் பண்ணுறேன் கைஸ், ஓகேங்களா? ஸோ கைஸ் இந்த வீடியோ இதில் என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, பிடிக்கலனா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் நம்ம இன்டர்வியூ.